பேரையும் விட்டுருச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. முன்னாடி இருக்கிற யார் பேரையும் விட்டுருச்சுனாலும் மன்னிச்சிருங்க. நேரம் இல்லை, நேரா சப்ஜெக்ட் போயிடுவோம். பேசலாமா? பேசலாமா? பின்னாடி எல்லாம் சத்தம் இல்லையா? பேசலாமா? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்ச ஊர். இழுப்பூர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். ஏன்னா சின்ன தம்பி பெற்ற மகன் விஜயபாஸ்கர் அவரு அமைச்சரா இருக்கிறப்ப என் மேல கேஸ் போட்டார். அவர் மட்டும் கேஸ் போடல, முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமியும் சின்ன தம்பி மகன் விஜயபாஸ்கரும் என் மேல கேஸ் போட்டாங்க. ஏன் நான் சின்ன தம்பி பெற்ற மகன் விஜயபாஸ்கர் சொல்றேன் அப்படின்னா, அது மரியாதை குறைவாக இல்லை. எங்க அப்பா கலைஞர் நீ மூட்டன்னு சொன்னல, காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அன்னைக்கு நீ அமைச்சர், இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அடுத்த தேர்தலில் செல்லா காசாக மாறப்போகிற விஜயபாஸ்கருக்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி. அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் பேச விரும்பல. ஏன் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் கடவுள் கலைஞர் தான். அந்த கலைஞரை கொச்சைப்படுத்தி பேசியதனால் நீ அமைச்சரானாயே தவிர உன் தகுதியின் அடிப்படையில் அமைச்சர் இல்லை. இங்க கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கிற இங்க கடைமட்ட தொண்டனுக்கு இருக்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லை. அந்த சப்ஜெக்ட் பின்னாடி வருவோம். இன்றைய கூட்டம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. மத்திய அரசாங்கத்தில் நாம் நிதி கேட்டோம். நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதி, நம் குழந்தைகள் கல்விக்கு செலவிட வேண்டிய நிதி, ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய காலாண்டு நிதியான 2158 கோடியை நமக்கு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் கேட்டோம். அதற்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், அவர் பெயர் தர்மேந்திர பிரதான். அவருடைய பெயர் என்ன? சத்தமா எனக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் பேசுறதுக்கு வரல, உங்கள்கிட்ட கேள்வி கேட்க தான் வந்திருக்கேன். தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு? தர்மேந்திர பிரதான் நிதி கேட்டப்ப நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாரு? தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், you are uncivilized. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள், தமிழச்சிகள் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார். அன்டெமோக்ராட்டிக், ஜனநாயகமற்றவர்கள், uncivilized and undemocratic. யாரை பார்த்து யார் நாகரிகம் என்று சொல்லுவது? ஈயத்தை பார்த்து இழித்ததா? சத்தமா? பித்தளை. அவர்கள் பித்தளைக்கு கூட வாய் கேட்டவர்கள். யாரை பார்த்து நாகரிகத்தை கேள்வி கேட்பவர்கள்? தகுதி வேண்டாமா? தான் உட்கார்கிற நாற்காலியிலேயே வாய் முழுக்க பான்பராக்கை போட்டு குதப்பி நாற்காலிக்கு கீழேயே எச்சிலை துப்பி நன்றாக துப்பி இருக்கிறதா என்று கீழே குனிந்து பார்க்கிற சங்கி கூட்டம் தமிழரை பார்த்து கேட்கிறது, நாகரிகம் இருக்கிறதா என்று. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற போது நம்முடைய இயக்க தோழர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகம் பழம்பெரும் தமிழ் சமூகம் என்கிற புத்தகம். தமிழன் யார்? தமிழனுடைய இந்த புதுக்கோட்டை என்பது தொண்டைமான் சமஸ்தானத்தில் வரலாற்று பூர்வமான பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய விழுமியங்களை சார்ந்தது. அந்த மைக்கு பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை சார்ந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே இருக்கிறவர்களை பார்த்து நாகரிகமற்றவன் என்று சொல்லுகிறான். இந்த புத்தகம் இப்போதுதான் கொடுத்தார். அந்த புத்தகத்தில் ஒரு வரியை படிக்கிறேன். தமிழனுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், இதை நான் சொல்லவில்லை, எழுதியிருக்கிறவர் ஆரி ஏசர் என்கிற மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் எழுதுகிறார். கால்டுவெலுக்கு முன்பாக, ஹென்றி ஹெட்ஸ்டனுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இந்திய வரலாற்றினுடைய தொடக்கம், பண்பாட்டினுடைய தொடக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், தமிழனை பார்த்து ஒரு அறிஞர் சொல்லுகிறார், one of the finest moment of human intelligence is called Tamil. பார்த்தே பாருங்க, one of the finest moment of human intelligence, மனித அறிவு சார்ந்த வளத்தில் ஒரு மிகச்சிறந்த திறமையான வளமான பண்பாடு கொண்டவர்கள் யார் என்றால் அது தமிழர்கள் என்று ஒருவன் எழுதியிருக்கிறார். எங்கள் பண்பாட்டை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. நாங்கள் நாகரிகமற்றவர்கள் அல்ல. மாட்டு மூத்திரத்தை குடிப்பவன் நாகரிகமற்றவன், மாட்டு மூத்திரத்தை குடிப்பவன் நாகரிகமற்றவன், மாட்டு சாணியை தொழுபவன் நாகரிகமற்றவன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எந்த தமிழனும் சங்கியும் இல்லை, மாட்டு மூத்திரத்தை குடிப்பவனும் இல்லை. நாங்கள் தமிழர்கள். தமிழனுடைய வரலாற்றை சொல்லுகிற போது
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வானோடு முன் தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற என் தமிழ் பருங்குடி. அவன் சொல்லுகிறான், நீங்கள் எழுதிட்டான் தமிழனுடைய தொழில்நுட்பத்தை அவன் எழுதியிருக்கிறான். இந்த புத்தகத்தில் தமிழரின் தொழில்நுட்பத்தை எழுதியிருக்கிறான். கடல் நீரோட்டம் பற்றிய அறிவு தமிழரிடம் இருந்தது. எந்த நூற்றாண்டில்? 8ஆம் நூற்றாண்டில் தமிழரிடத்தில் கடல் நீரோட்டம் பற்றிய அறிவு இருந்தது. 10 டிகிரி நீரோட்டம் என்கிற கடல் நீரோட்டத்தை பயன்படுத்தி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தமிழர்கள் வணிகம் செய்து வந்தனர். கடல் நீர் மட்டத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை டைட் அண்ட் பெட்ஸ் எனப்படுகிற அந்த நீரினுடைய அளவை கடந்து கடல் நீரில் 1 மைல் தூரம் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகரம். இதன் மூலம் ஹை டைடல், லோ டைடல் என்கிற தன்மையை 9ஆவது நூற்றாண்டிலேயே தமிழன் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த நாகரிகத்தின் பண்பாட்டை பார்த்து யார் சொல்லுகிறார்? ஒரு சங்கி நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பண்பாடற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள். நமக்கு கோபம் வர வேண்டாம். நம்மை பார்த்து ஒருவன் நாகரிகமற்றவன் என்று சொல்லுகிறான். யார் சொல்லுகிறார்? இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்று சொன்னேனே, அந்த காலத்திற்கு முன்பாக பெரும்பாற்று புலவன் சொல்லுகிறான், இந்த நாட்டில் நமக்கெல்லாம் மூலம் என்று சொல்லப்படுகிற கணியன் பூங்குன்றன் சொல்லுகிறான், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறந்தர வாரா நோதலும் தனித்தனம் அவற்றோர் என்ன சாதனம் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்நன்று விளவே முடிவு இன்னா வென்றல் விளவே வாழும் தண்டுடி தலையானது கல்பருது இறங்குவங்கள் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைமோல் ஆறுயிர் முறைவழிப்படுவும் என்பதும் காட்சியில் தனித்தனம் ஆகணி மாட்சியில் பெரியோரை வியத்தலும் விழவே சிறியோரை இகழ்தல் அதிலும் விழவே என்று வாழ்வின் தத்துவத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதி வைத்து விட்டு போனான் எங்கள் தமிழ் புலவர். சரி, இப்ப என்ன பிரச்சனை சார்? நாம பணம் கேட்கிறோம். ஏன் அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம்? ஏன் அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம்? இந்த கேள்வி வரலாம் இல்லையா? நான் என் கருத்தை பேச வரேன். உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன். உங்களிடத்துல இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். ஏன் அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம்? சத்தமா நம்ம பணம். இந்த தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன். நீங்கள் காலையில செருப்பு அணிந்திருக்கிறீர்கள் அல்லவா? தம்பிமார்கள் காலையில செருப்பு அணிந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாங்க போகிற ஒரு தோல் செருப்பு, ரப்பர் செருப்புக்கு 15%, தோல் செருப்புக்கு 22% ஜிஎஸ்டி. நீ 100 ரூபாய்க்கு ஒரு தோல் செருப்பு வாங்கினா 22 ரூபாய் உங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? அவருக்கு கோபம் வருகிறது. அது நியாயமான கோபம். 200 ரூபாய் இல்லாம செருப்பு எடுக்க போக முடியாதுன்னா, நீ 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா 44 ரூபாய் உங்ககிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க. சரி, செருப்பு மாட்டினோம், பேண்ட் போடுறோம். ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு 18%, நார்மல் காட்டன் பேண்ட்டுக்கு 15%. எது 15% வச்சீங்க? ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க பேண்ட் வாங்குறீங்க. 500 ரூபாய்க்கு பேண்ட் வாங்கினா 15% எவ்வளவு தம்பி? எவ்வளவு? சத்தமா 75 ரூபாய். செருப்புல 44 ரூபாய், பேண்ட்ல 75 ரூபாய். நீங்க போடுற ஷர்ட் இருக்குல்ல, போடுற டி-ஷர்ட் ஷர்ட்டும் 15% ஜிஎஸ்டி. 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோ, 15 ரூபாய் சேர்த்துக்கு 44, 75, 14. நம்ம எல்லாரும் கையில செல்போன் வச்சிருக்கீங்களா? செல்போன் வச்சிருக்கீங்களா? 22 ரூபாய், 22% ஜிஎஸ்டி, 22% ஜிஎஸ்டி. 1000 ரூபாய்க்கு நீ வாங்கினா 2200 ரூபாய் உன் பாக்கெட்ல இருந்து திருடுறான். அது மட்டுமா? மாசம் ரீசார்ஜ் பண்றல்ல, 15% ஜிஎஸ்டி. இந்த எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு மாசம் உனக்கு தெரியுமா? அது நீ இளைஞர், என்னமோ பேசுறாங்க கூட்டு வந்தாங்கன்னு இல்ல, ஓ பாக்கெட்ல இருந்து மோடி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் திருடுது. உன் பாக்கெட்ல இருந்து திருடுது. நீங்க கேட்கலாம், என்ன சார் ஒரு வழக்கறிஞர், நீங்க போய் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து திருடுதுன்னு சொல்றீங்க? ஆமா, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு வர வேண்டிய பணத்தை, இது நாம சொல்லல, அண்ணா சொல்ற, நிதி ஒதுக்கீடுன்னு ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் பேசுற 1960 மே மாதம் 8ஆம் நாள் இந்த வார்த்தை பிரயோகம் வந்து, இந்த இயக்கமும் இந்த தலைவர்களும் இல்ல அப்படின்னா தமிழன் இன்னமும் அடிமையாக சூத்திரனாகத்தான் வாழ்ந்திருப்பான். அண்ணா சொல்ற,
மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க சொல்றீங்க நாங்கள் நிதியை ஒதுக்குகிறோம். அது இல்ல. இட் இஸ் நாட் தி மீனிங் ஆஃப் அலோகேஷன். இட்ஸ் a sharing, it's a fun sharing. நிதி பகிர்வு என்பதுதான், நிதி பங்கீடு என்பதுதான் சரியான வார்த்தையை தவிர நீங்கள் 8ஆம் பிள்ளையோ 10ஆம் பிள்ளையோ மேல உட்கார்ந்துட்டு பண்ணையார்த்தனத்துல நான் உனக்கு நிதி கொடுக்கிறேன் நீ சொல்லக்கூடாது. என்கிட்ட இருந்து நிதி வாங்கினா தான் இந்தியா, என்கிட்ட இருந்து நிதி வாங்கினா தான் ஒன்றிய அரசு, என்கிட்ட இருந்து வாங்கி எனக்கு கொடுப்பதற்கு பெயர் நிதி பகிர்வே தவிர ஒதுக்கீடு இல்லை. ஆனா நம்ம மாமி எல்லாம் என்ன சொல்றாங்க? நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுகிறார்? நண்பர்களே, இதுதான் ஆவணம். நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆவணம். இந்த ஆவணம் மத்திய அரசாங்கத்துடைய ஆவணம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணம். இந்த ஆவணம் 64 பக்கம். இது அதிகாரிகள் கையெழுத்திட்ட ஆவணம். ஏன் இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது, நம்மை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பேர் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டுடைய மினிட்ஸ் நோட். இத நான் ஆர்டிஐல கேட்டு வாங்கினேன். இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பே ஆர்டிஐல கேட்டு வாங்கணும். ஏன் வாங்கணும்னா, இவங்க வாயத்திறந்தா முழுக்க பொய் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற சங்கி கூட்டமோ ஆட்டுக்குட்டியோ தமிழ்நாட்டில் நாங்க இல்ல. திமுகவின் மேடை என்பது மாலை நேர பல்கலைக்கழகம், ஆதாரங்களோடு புத்தகங்களோடு தான் நாங்கள் பேசுவோம். இந்த ஆவணம் என்பது ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை செயலர் விஸ்வாஸ் ஷா என்பவர் கையெழுத்திட்டிருக்கிறார். கையெழுத்திட்டிருக்கிற தேதி 19/1/2024. இதுதான் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தினுடைய நகல். இதுல 9வது பக்கத்துல ஆண்டொன்றுக்கு 10,400 கோடி நம்ம கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? ஆண்டொன்றுக்கு சமகரக சிக்ஷா அபியானுக்கு 10,400 கோடி கொடுக்கணும். ஒவ்வொரு காலாண்டுக்கும் 2,158 கோடி கொடுக்கணும். அதுதான் இந்த அக்ரிமெண்டோடைய சாசனம். சரி, இப்ப நீ நிதி கொடுக்கல, ஏன் நிதி கொடுக்க மாட்டேங்கிற? நாங்க என்ன செஞ்சா நிதி கொடுப்ப அப்படின்னா, அவங்க சொல்றாங்க இந்தி படிக்க தரோங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்தி படி தரோன்னு சொல்றாங்க. படிச்சிருவோமா? படிச்சிருவோமா? நான் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னை டிவியில பாக்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்னை டிவியில பார்த்திருக்கேன், நன்றி. எல்லாரும் கேட்பாங்க, நம்ம செல்லப்பாண்டி என்ன கேட்பாரு, பிரதர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றீங்க பிரதர். தமிழ் அண்ணன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே எப்ப பதில் சொல்றீங்க. எங்களுக்கு தான் தெரியுங்க. ஒரு நாள் ஸ்டுடியோவுக்கு வாங்க, என் சேருக்கு அடியில ஒரு 1000 வாட்ஸ் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கோம். கோபமா வரும், பட்டார் போல 4 இழுக்கலான்னு வரும். ஆனா தலைவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால ரொம்ப கையை கட்டி அமைதியா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவோம். அப்படி டிவியில 3 பேர் வந்தா, 3 பேர்கிட்ட கேட்டேன், இந்த இது சம்பந்தமா டிபேட் வந்துச்சு, கேள்வி கேட்டோம். ஒருத்தன் வந்தான், திமுகவிலேயே வளர்ந்து, திமுகவிலேயே சாப்பிட்டு, திமுகவிலேயே குடும்பம் வளர்த்து, திமுகவிலே புள்ளைய வளர்த்து, திமுகவிலேயே புள்ளைய வச்சு டாக்டர் ஆக்கி இப்ப ஆட்டுக்குட்டிக்கு கறி விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன லைவ்ல பேசுறான் என்கிட்ட. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கலைஞர் காலடியில் உண்டு வளர்ந்த நன்றி உணர்ச்சி இல்லாத நாய்க்கூட்டம். அந்த நாய்க்கூட்டம் கண்டவர் தாக்குதல் இல்லைங்க, எனக்கெல்லாம் வயிறு எரியுங்க. நான்லாம் சாகிற வரைக்கும் கருத்து சொல்றா. ஏன்னா கலைஞர் எனக்கு நித்யா தோசை வச்சுட்டியான்னு இந்த கையால கரண்டியால எனக்கு சாம்பார் சட்னி மீன் குழம்பு ஊத்தி இருக்காரு. ஒருவேளை சோறு தின்றுருக்கோம் அந்த குடும்பத்துல. எங்க தலைவர் வாழ்நாள் முழுக்க இருந்து எங்க தலைவர்கிட்ட வாங்கி தின்னவன் தான் இன்னைக்கு பேர் சொல்லி பேசுறான். அவன் அப்படி வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், எப்பா ஹிந்தி படிக்கணும்ங்கிறே, எதனால ஹிந்தி படிக்கணும்? அவங்க சொன்ன பதில உங்கள்கிட்டயும் சொல்றேன். அந்த பதில் நீங்களே ஏத்துக்கிட்டேன்னா நானும் உங்களோட சேர்ந்து ஹிந்தி படிக்க தயார். சரி, என்ன பதில்? நீங்க இப்ப புதுக்கோட்டைக்கு போறீங்க, இழுப்பூருக்கு போறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பானிபூரி விற்கிறவன் யாரு? யாரு? சத்தமா? இந்திக்காரன், வடநாட்டுக்காரன், இந்திக்காரன். அவங்கிட்ட கேட்டேன், என்னையா பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இழுப்பூருக்கு போய் பானிபூரி கேட்கிற போது அவன்கிட்ட போய் பையா பையா एक प्लेट पानी पूरी दे दो, एक्स्ट्रा पानी लेके आ भाई அப்படின்னு அவங்கிட்ட பானிபூரி எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு மூதேவி என்கிட்ட டிவில சொன்னது.
எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? சத்தமா பானிபூரி. சரி, இரண்டாவது அறிவாளி வந்தாப்ல. அவர் காதியில தான் இருப்பாப்ல, தாடிலாம் வச்சிருப்பாப்ல. அவர் பேர் நித்யானந்தம். ஓடுவாப்ல, என்னை பார்த்தா இறங்கி ஓடுவாப்ல. வடிவேல் இப்ப வேற அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். திடீர்னு ஏதோ அதை ட்ரெண்ட் ஆக்கிங்கன்னா வேற கண்டென்ட் இல்லைன்னா இப்ப அவனை ஓட விடணும்னே அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க வயசுல பெரியவர், ஏன் சார் ஹிந்தி படிக்கணும்? சொன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்தியாவை நேசிக்க வேண்டும். சரி, நேசிடுவோம். என்ன பண்ணணும்? நீங்க டெல்லிக்கு போகிறீர்கள், தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போறீங்க, டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போறப்ப அங்க போய் சப்பாத்தி சாப்பிடுறீங்க, பூரி சாப்பிடுறீங்க. பூரிக்கு சப்பாத்திக்கு சப்ஜி வேணும், சாம்பார் வேணும்னா சாம்பார் கேட்கறதுக்காகவாது நீங்க ஹிந்தி படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? சாம்பார் கேட்க ஹிந்தி படிக்கணும். மூணாவது ஒரு அறிவாளி வந்தாங்க. பாஜக காரெல்லாம் எப்படி இருக்காம பாரு. மூணாவது அறிவாளி, அந்த அம்மா சித்தியமாக நல்லா படிச்சாம்மா. அந்த அம்மா பேரு அலிஷா. அந்த அம்மா பேரு அலிஷா. அந்த அம்மா வந்து இன்டர்நேஷனல் பைக் ரைடர், எல்லாம் நல்லா பைக் ஓட்டக்கூடிய ஆள். அந்த அம்மா வந்துச்சு. வந்தா அந்த அம்மாட்ட கேள்வி கேட்ட, ஏமா ஹிந்தி படிக்கணும்னா அந்த அம்மா சொன்னுச்சு, உங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பெண்களை அந்த இந்திக்காரங்க கையை பிடிச்சி இழுத்து கற்பழிக்க முத்தம் கொடுக்க வந்தா அந்த கையை தட்டி விட்டுட்டு அவங்களுக்கு புரியற மாதிரி திட்டுறதுக்கு ஹிந்தி படிங்க அப்படின்னு. எது படிக்கணுமா? ஹிந்தி எதுக்குடா படிக்கணும்? பானிபூரிக்கு சாம்பாருக்கு கையை பிடிச்சி இழுக்கிறது ஹிந்தி படிக்கணும். நாங்க ஏன் நட்ட நடு ராத்திரில சுடுகாட்டுக்கு போவோம்? நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போவோம்? நான் பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னேன்னா, நீங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு ரசம் சாம்பார் கையை பிடிச்சி இருக்கிற கதையை சொல்றீங்க. இந்த உலகத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை ஒரு மொழி வடிவமைத்து அதை தகவமைத்து தன்னை பதப்படுத்தி இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தினுடைய தன்மையை உணர்த்தி ஒருவன் 3.5 அடிகளில் 2.5 அடியில் 7 வார்த்தைகளில் ஒரு உலகத்தை கட்டமைத்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மூத்த குடி என் தமிழ் குடி, என் வள்ளுவன் திருவள்ளுவன் திருக்குறளை கொடுத்துட்டு போனான். அப்படி இந்தியில ஏதாவது இருக்கான்னா அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன், இந்தியில் என்ன இருக்கிறது என்று வாஜ்பாயை நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொண்டு அண்ணா பேசினார். அவர்கள் இந்தியில் என்ன இருக்கிறது கற்றுக்கொள்ள என்று கேட்டபோது வாஜ்பாய் புத்தகங்களை திரட்டினார். நீங்கள் எத்தனை முறை திரட்டினாலும் கிடைக்காது. நான் சொல்லுகிறேன், இந்தியில் கற்றுக்கொள்வதற்கு 2 தான் படிப்பதற்கு இருக்கிறது. ஒன்று டெலிபோன் டைரக்டரி, மற்றொன்று ரயில்வே கைடு. இதை தவிர இந்தியில் எந்த அளவும் கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன? நாம் இந்தி படித்தால் நிதி தருகிறோம், இந்தி படித்தால் நிதி தருகிறோம். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன். விராலிமலை சண்முகம் அன்றைக்கு மறைந்து விடலாம். இந்த கூட்டத்தில் இன்னும் 1000 சண்முகங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கமே, மோடி சர்க்காரே, நீ நெருப்பென்றால் பேப்பரில் எழுதுகிற நெருப்பல்ல. திமுகவின் தொண்டன் நெருப்பென்றால் அவனை தொட்டால் நீ சுடும், உன் கை சுடும். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்துடுவா, இந்திக்கு சலுகை தந்துடுவா. அந்த ஈனரான மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ இல்லது தர்மேந்திர பிரதானோ தமிழ் சமூகம் காரி உமிழ்வதற்கு தயாராக இருக்கிறது. காரி உமிழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் திணிப்பதால் நாங்கள் படித்து விட மாட்டோம். நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், இங்கே எல்லோரும் இவ்வளவு பெரிய கூட்டம், நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள், வெக்கை காலம், வீட்டிற்கு நுழைந்த உடனே ஃபேனை போடுகிறோம். ஃபேனை போட்டீங்கன்னா அந்த ஃபேனை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். வீட்டுல போற ஏசி ஆன் பண்றீங்க, ஏசியை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். டிவி ஆன் பண்றீங்க, டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். செல்போன் கையில வச்சுக்கிட்டே இருக்கும், செல்போனை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். தம்பி உன் பேர் என்ன? பின்னாடி அங்க இந்த குட்டி பையன் பாருங்க. தம்பி உங்க பேரு? கெட் அப், மைக் கொடுங்க. ஸ்டே தேர், அங்கே இருங்க. சேர் மேல ஏறுங்க. What is your name? Fulla சொல்லுங்க. What is your name?
Which class are you studying? 9th standard. What is your school name? அரசு ஆங்கில நிலையம். முடிஞ்சு போச்சுங்க. இழுப்பூர் ஹைதர் அலி ஒரு 4000 பேர் நிக்கிறோம். அந்த பிள்ளைய 9வது படிக்கிற குழந்தை அது. What is your name னு கேட்டா my name is Hyder Ali. Which class are you studying னு கேட்டா 9th standard. What is your school name னா அரசினர் மேல்நிலைப் பள்ளின்னு சொல்றான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஹைதர் அலி இழுப்பூர்ல இருந்து ஹார்வர்டுக்கு லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் படிக்கிறதுக்கு நாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிறோம். தேங்க்யூ சிரா. நாங்க ஹைதர் அலிய ஹார்வர்டுக்கு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான்? மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் திங்கிறதுக்கு நாங்க தயார்படுத்துறோம். நாங்க அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். எங்கள் பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? இங்கே நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். இழுப்பூரில் இருக்கிற ஒரு குழந்தை நன்றாக படித்தார். ஏன் உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தையை எழுப்பி கேட்டேன் தெரியுமா? இந்த கல்வியை அவன் முடக்க நினைக்கிறான். அது மட்டுமில்லை, இந்தி மட்டுமல்ல. We are in a very serious sensitive issue. நீங்க புரிஞ்சுக்கணும். என் கையில இருப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. சார், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இதே இந்த அடிமை பூச்சிகள் இருக்கு இல்லையா, ஊர்ந்து போகிற அடிமைகள், அடிமருடிகள், அமித்ஷாவின் காரை நக்கி குடிப்பவர்கள் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். நக்கி பிழைப்பார் அதையும் நல்லது என்று சொல்லுவார் என்று. அந்த நக்கி பிழைக்கிற கூட்டமான விஜயபாஸ்கரில் தொடங்கி அமித்ஷாவினுடைய காரை இப்போது டெல்லியிலே போய் நக்கி பிழைத்து விட்டு வந்திருக்கிற அந்த அதிமுக நேரம் ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்கள் காலை தொட்டு வணங்கி இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்படி என்ன இதில் இருக்கிறது? அப்படி என்ன இதில் இருக்கிறது? நான் சொன்னேன், ஹைதர் அலி 1வது ஸ்கூல் போனீங்க தம்பி? ஏந்திரி. 1வது ஸ்கூல் போனீங்களா? மைக் வேணாம். ஒன்னாவது ஸ்கூல் போனீங்களா? 8வது வரைக்கும் ஆல் பாஸா? 8வது வரைக்கும் நீங்க பாஸ் தானே? ஆமா. 1வதுல இருந்து ஸ்கூல் போறீங்கல்ல, நோட்டு புத்தகம் இலவசமா? சாப்பாடு இலவசமா? நோட்டு புத்தகம் பேக் பஸ் பாஸ் எல்லாம் இலவசமா? என் புள்ள படிச்சா மட்டும் போதும், நீ வா. என் புள்ள படிக்க வந்தா மட்டும் போதும், நீ படிக்கிறதுக்கான நோட்டு புத்தகம் யூனிஃபார்ம் சாப்பாடு, நீ படிக்க வர்றதுக்கு மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு என் பிள்ளைய மேடை ஏற்றி உட்கார வச்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். ஏன் சொன்னா உட்கார்ந்து 1வதுல இருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் நம்ம ஊர்ல. இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. நான் ஏன் ஆதாரத்தோடு பேசுகிறேன் என்றால், நம்மை போன்ற நாம் இன்னைக்கு யாரோட அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ரொம்ப மன வருத்தமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரோட அரசியல் செய்தார்கள்? கக்கன், காமராஜர், இந்திரா காந்தி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து அரசியல் செய்தோம். இப்போது நாங்கள் யாரோட அரசியல் செய்கிறோம்? கேடுகட்ட வாயை திறந்தால் பொய்யை மட்டுமே உளறி கொட்டுகிற ஆட்டுக்குட்டியோடு அரசியல் செய்ய வேண்டிய தலையெழுத்து. இன்னொரு பக்கம் மேடை ஏறினாலே போதையை போட்டவன் போல உளறி தள்ளுகிற ஒரு ஆமை கறியோட ஆமை குஞ்சோடு நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்போது புதிதாக அணில் குஞ்சோடு வேறு சண்டை போடுகிறோம். எங்கள் தலையெழுத்தை பாருங்கள். நாங்கள் யாரோட அரசியல் செய்வது? திமுகவின் காரன் 10 புத்தகங்களை 10 ஆவணங்களை வைத்துக் கொண்டு மேடையில் பேசுகிறார். ஆனால் அவர்கள் வாய்க்கு வந்த பொய்யை மட்டுமே பேசுகிறார். நான் ஆவணத்தோடு வருகிறேன் என்பது ஏனென்றால் இது மக்கள் பிரச்சனை, நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனை. நீங்கள் யாரின் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறோம். இந்த பகுதி தான் புதிய கல்விக் கொள்கையில் பக்கம் 78. பக்கம் 78 நான் சொன்னேன்ல, 1வதுல இருந்து 8வது வரைக்கும் நம்ம பிள்ளை ஆல் பாஸ். அப்படிதானே? அப்படிதானே? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு 12th படிக்கிற பொண்ணு இருக்கா. என்னோட பெரிய பொண்ணு 12th படிக்கிறான். அவன் படிக்கிறாளோ இல்லையா, நான் டெய்லி அவளுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா தங்கம், 12th நல்லா படிச்சாதான் பப்ளிக் எக்ஸாமா, நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும், நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். எனக்கு 10th படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் படிக்கிறானோ இல்லையா, நான் அவனுக்காக உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட சொல்லுவேன், தங்கம் 10th தான் பேஸ், 11th 12th குரூப் நல்ல குரூப் எடுக்கிறதுக்கு, நல்ல குரூப் எடுத்தாலும் காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கணும். அவனை போடுறோம். எல்லாருமே அப்படித்தானே? தாய்மார்கள் தந்தையார்களா இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நம்ம பிள்ளை படிக்கிறப்ப தங்கம் பப்ளிக்டா அப்படிமா இல்லையா? 10th 12th அந்த பாடு. இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது காலனி ஆதிக்கத்தின் அடையாளம். ஆகவே மாணவர்களை வடிகட்டும் நோக்கத்தோடு
அவர்களுக்கு பொது தேர்வு என்பது 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு இந்திய அளவில் பொது தேர்வு. எத்தனாவது? சத்தமா? 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 9, 10, 11, 12 என்று மொத்தம் 7 பொது தேர்வுகள் நடத்தப்படும். என்ன சார்? 7 பொது தேர்வு. இது அந்த எலைட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவான்னா, பொது தேர்வு தானே சார், எழுதுனா என்ன அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு வீடியோ நம்ம கனியக்கா அமைச்சிருந்தாங்க. அது பார்த்த உடனே எனக்கு அழுகையா வந்துருச்சு. நான் அப்ப சத்தியமா நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். அக்கா அமைச்சாங்க காலையில. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அழுகையா வந்துருச்சு. ஒரு செங்க சூளையில அவங்க அம்மா சட்டை போட்டுக்கிட்டு செங்க சூளையில மண்ணள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் கிராமப்புறமானவன் ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான். என்ட்ரன்ஸ் வச்சிருந்தாங்க, ஃபெயில் ஆயிட்டான். இப்ப கிராமப்புற மாணவர்கள் ஏயா இன்ஜினியர் ஆக முடியல, டாக்டர் ஆக முடியலன்னு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த வீடியோவை தலைவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, இனிமேல் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லை, நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். அந்த செங்க சூழலை என் புள்ள அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எப்பா நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்னு வேற முடிவுக்கெல்லாம் போவாதையா, என்னோட ஒரே நம்பிக்கை நீ உயிரோட இருந்தா போதும்னு அந்த அம்மாவோட அந்த அழுக்கு முந்தானை எடுத்து அந்த முகத்தை துடைக்கிறப்ப அடுத்த வருஷம் அவனுக்கு என்ட்ரன்ஸ் இல்ல, 12th பாஸ் பண்றான். அந்த பையன் பல் மருத்துவனா போகிறான். வெறும் களிமண்ணை கிண்டிக்கிட்டு இருந்த அந்த செங்கச்சூளையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையன் டென்டல் டாக்டரா இன்னைக்கு இருக்கான். இது கலைஞர் கொண்டு வந்தது. கிராமப்புறத்தில் இருக்கிறவன் நுழைவுத் தேர்வு வரக்கூடாது. 1ல இருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ். நீங்க திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு செய்தி சொல்றேன், கலைஞர் எனக்கு கடவுள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் கடவுள். இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கல்வி அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு இந்தியா முழுக்க சொன்னார். அனைவருக்கும் கல்வின்னு சொன்னார். ஆனா கலைஞர் தான் சொன்னார், எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரிவன் பட் இட் இஸ் கம்பல்சரி. அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி என்கிற சட்டத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியது திமுக உதயசூரியன். ஏன்னா என் புள்ள படிக்கிறான், என் புள்ள வளர்றான். இதுல என்ன சூத்திரம்னா, 3வது படிக்கிற பையனுக்கு பொது தேர்வு சார். 3வது படிக்கிற பையன் 2 முறை பொது தேர்வு எழுதலாம். 2 முறை தான் வாய்ப்பு. 2 முறை தான் வாய்ப்பு. 3வது முறை அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா, 3வது முறை அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா புதிய கல்விக் கொள்கை சொல்லுது அவன் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னா, நாங்கள் அந்த மாணவர்கள் தேர்வில தோல்வி அடைந்து விட்டால் 3 முதல் 8 வயது உள்ள குழந்தைக்கு தொழில்முறை கல்வியை கொடுக்கிறோம். பக்கம் 69. அந்த தொழில்முறை கல்வி என்பது 3ஆம் வகுப்பு மாணவனை பானை வனைதல், தச்சு வேலை, மர வேலை, தோட்ட வேலை, மின் வேலை, இந்த வேலைக்கு நாங்கள் தயார்படுத்துவோம். என்ன சொல்றான்? 3வது படிக்கிற பிள்ளை 2 முறை ஃபெயில் ஆயிருச்சுன்னா தோட்ட வேலை, தச்சு வேலை, மர வேலை, மின் வேலை, பானை வனைதல் தொழிலுக்கு அனுப்புவோங்கிறான். எங்க ஊர்ல இழுப்பூர்ல இருக்கிற ஹைதர் அலி 1000 பேர் இருந்தாலும் மேடையில் ஏறி மைக்க பிடிச்சு மை நேம் இஸ் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லி அவனை ஹார்ட்வேர்டுக்கு நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க பானை செய்யறதுக்கு பிள்ளைய அனுப்புங்கிறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கையை தூக்கி சத்தமா பதில் சொல்ல, ஏத்துக்கிறீங்களா? பின்னாடி எல்லாம் இதை ஏத்துக்கிற மாதிரி கையை கீழே வச்சுக்கிட்டீங்களா? ஏத்துக்கிறீங்களா? அதை விட மிக முக்கியம், 5வது படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 8வது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 2 முறை வாய்ப்பு. 3வது முறை அவன் தேர்ச்சி அடையலாம் அடையல. அதை விட மிக மோசமான ஒரு, நாம் எதை எதிர்த்து போராடினோமோ, எது வரக்கூடாது என்றோமோ, பக்கம் 45 சொல்றான், இந்த 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையாதவர்கள், தேர்ச்சி அடைந்தவர்கள் ஒரு கட்டத்தில் மதிப்பெண் அடிப்படையில் குலக்கல்விக்கான குலக்கல்வி சாலைகள் அமைக்கப்படும். அந்த குலக்கல்வி சாலைகளின் அடிப்படையில் அப்பா செருப்பு தைச்சா மகன் செருப்பு தையி, அப்பா பறையடிச்சா மகன் பறையடிக்கணும், அப்பா விவசாயினா மகன் விவசாயம் பண்ணணும், அப்பா என்ன தொழில் பண்றாரோ
அந்த தொழிலை நீ பண்ணணும்னு இவன் சொல்றான். ஏத்துக்கிறீங்களா? இத ஏத்துப்பீங்களா? இதைத்தான் மோடி அரசாங்கம் சொல்லுகிறது. இதை புதிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இவன் 2000 கோடி பணம் தருவான். இவன் 2000 கோடி பணம் தருவான் என்று சொன்னால் அந்த 2000 கோடி அல்ல, முதலமைச்சர் சொன்னார் 2000 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் தமிழ்நாட்டு மக்களை உன் காவி கொள்கைக்கு அடக வைக்க மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் குற்றத்தில் நாம் வாழுகிறோம் என்பது நான் உண்மையாவே பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? திமுகவின் தொண்டன் என்பவன் என்றைக்கும் கர்வமுடையவன். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தலைவர்கள் சார் இடி, சிபிஐ, ஐடி, அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் நம்மளை போட்டு நெருக்கிறான் சார், கழுத்தை நெருக்கிறான். ஆனால் ஒரு முதலமைச்சர் அவருக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாதுன்னா, அவர் கலைஞருக்கு பிறகு கொள்கை இருக்காதுன்னா, அவர் துருப்பு சீட்டு துண்டு சீட்டு ஸ்டாலினால முதலமைச்சர் அவனுடைய தகுதியா இல்லைன்னு சொன்னாங்க. இங்க பக்கத்துல காரைக்குடியில இருக்கிற ஹச்டாக் எல்லாம். ஆனால் இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிறது. ஒரு தலைவன் எழுந்து நிற்கிறான், டெல்லியை நோக்கி, சென்னையில் இப்படி 2 கைகளை காட்டி மார்பை காட்டி நிற்கிறான். உன் ஆயுதங்களை என் மீது எய், என் மார்பிலே எத்தனை அம்புகள் ஏறலாம், எத்தனை குண்டுகள் பாயலாம், ஆனால் என்னை மீறி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவனையும் நீங்கள் தொட முடியாது என்று ஒரு தலைவன் நமக்காக இருக்கிறார். அவர் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம் இனத்தின் தலைவர். இதான் சார் சிம்பிள். இது அவர் சொல்லிட்டார். இது கல்வி கொள்கை இல்ல, காவி கொள்கை. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாதா, உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கடா அப்படின்னு தூக்கி போட்டார். சரி, இப்ப அதுதான் இந்த கூட்டம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்க போய் 10 பேருக்கு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆமா, அவருக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இப்ப நான் இவ்வளவு சொன்னேன்ல, எவனாவது தாமரைக்கு ஓட்டு போடுவோமா? பதில் சொல்லுங்க. போட மாட்டீங்கல்ல, சத்தமா பதில் சொல்லுங்க. நான் இன்னைக்கு பேசுறது 67வது கூட்டம். டாக்டர் போகவே கூடாதுன்ட்டார். எனக்கு புதுக்கோட்டை, செல்லப்பாண்டி அண்ணன், சண்முகம், எனக்கு திருச்சி ஊருங்கிறதுனால இது எனக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி. நாளைக்கு 7ஆம் அந்த ஊர்ல தொகுதியில கூட்டம் கேன்சல் பண்ணிட்டேன். டாக்டர் போக கூடாதுன்ட்டார். எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் போனேன்னா ஓக்கல் கார்டு போயிரும். ஆனாலும் என் டாக்டர் கூட வந்திருக்கேன். பேசக்கூடாதுன்ட்டாரு. நான் ஒரே விஷயம் சொன்னேன், நான் ரத்தம் கக்கி செத்தாலும் புதுக்கோட்டையில போய் செத்துக்கிறேன், மக்களை பார்க்கணும். ஏன் வந்தோம் தெரியுமா? நீங்க ஏன் நம்ம ஓட்டு போட மாட்டோம் தெரியுது இல்ல? ஏன் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா, நம்ம மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க இல்ல. நம்ம மாட்டுக்கறி சாப்பிடுவோமே தவிர மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க கிடையாது. ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்றான்னா, தமிழ்நாட்டுக்காரன் தாமரைக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்க கேரளா, ஆந்திரா சேட்டா ஓட்டு போட மாட்டேங்கிறான். ஆந்திரா, தெலுங்கானா ஓட்டு போட மாட்டேங்கிறான். கர்நாடகா பாதி ஓட்டு போடுறான், பாதி ஓட்டு போடாம இருக்கான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னா, டீலிமிட்டேஷன்ங்கிற பேர்ல இவங்க எம்பி சீட்டை குறை. தமிழ்நாட்டுக்கு இப்ப எத்தனை எம்பி இருக்கு? சத்தமா 39 எம்பி. என்ன சொல்றான்? இந்த அடிப்படையில் 8 பேரை குறை. இப்ப இருக்கக்கூடிய 543 அடிப்படையில் வந்துச்சுன்னா 8 டீலிமிட்டேஷன்ல 8 சீட்டு நமக்கு குறையுது. 8 சீட்டு குறைஞ்சா எத்தனை சீட்டு? 31. சரிப்பா, எங்களுக்கு 8 சீட்டு, கேரளாவுக்கு 8 சீட்டு, ஆந்திராவுக்கு 8, தெலுங்கானாவுக்கு 8, எவ்வளவு ஆச்சு? 32. கர்நாடகாவுக்கு 10. எத்தனை ஆச்சு? 42 சார். சரியா, 42 சீட்டை எங்களுக்கு குறைச்சிட்டேன். அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 42 சீட்டு அவன் எங்க இன்க்ரீஸ் பண்றான்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 18 சீட்டு. எத்தனை சீட்டு? இப்ப இருக்கிற அடிப்படையில் பிரிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 18, பீகாருக்கு 10, எவ்வளவு ஆச்சு? 28. ராஜஸ்தானுக்கு 16, எவ்வளவு ஆச்சு? 44. மத்திய பிரதேசத்துக்கு 4, எவ்வளவு ஆச்சு? 48. இங்க 42 குறைச்சிட்டு அங்க 48 மேல ஏத்திட்டா இந்த பயலுக்கு ஓட்டு நமக்கு தேவையில்லை.
மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் சங்கிப்பைய ஃபுல்லா நமக்கு ஓட்டு போட்டுருவான். நாம என்ன பண்ணுவோம்னா புதிய கல்விக் கொள்கை மட்டுமல்ல நண்பர்களே, நம் நாடு பெரிய ஒரு போராட்டத்திற்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய இறையாண்மை என்று சொல்லுகிற புரட்சியாளர் பாபா சாஹேப் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு RSS நாக்பூர்கள் சொல்லுகிற வருணாசிரம தர்மத்தை சட்டமாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்திற்கு இந்த நாடாளுமன்றத்தை மோடி சர்க்கார் டீலிமிட்டேஷன்ங்கிற பேர்ல கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி ஒருவேளை கொண்டு வந்துட்டான்னா நாம் மீண்டும் சூத்திரர்களாக மாற்றப்படுவோம். நம் பிள்ளைகளின் கல்வி தடுத்து நிறுத்தப்படும். நமக்கான வளர்ச்சி நிதி தடுத்து நிறுத்தப்படுகிறது. நம் பிள்ளைகளுடைய கல்வி நிதி தடுத்து நிறுத்தப்படுகிறது. தேசிய குழந்தைகள் நல வளர்ச்சி திட்டத்தினுடைய நிதி தடுத்து நிறுத்தப்படுகிறது. தேசிய பேரிடர் நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஜிஎஸ்டியினுடைய இழப்பீட்டு தொகையை நிறுத்தி இருக்கிறார்கள். நமக்கு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி நிதியை நிறுத்தி இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டான் சார். இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டான். இவனுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இவன் நிறுத்துறத காப்பாத்துறது யார்? இதை நிறுத்தி தடுத்து நிறுத்திருக்கான். காப்பாத்துறது யாரு அப்படின்னா ஒரே இயக்கம் கருப்பு சிவப்பு உதயசூரியனும் திமுக. நீங்க இந்த இயக்கத்தை ஏன் ஆதரிக்கணும்னு சொல்றேன் கேட்டுங்க. நேத்து வரைக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சென்னை பாஷையில சொல்லணும்னா இங்கிலீஷ்ல திட்டிட்டாங்களா? இன்னைக்கு ஆட்டுக்குட்டி என்ன பேசுதுன்னா பதவிங்கிறது ஒரு வெங்காயங்க, உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லாம போவோம். உன் டவுசரை டெல்லியில கழட்டிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உன் டவுசரை கழட்டிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். 9ஆம் தேதி உன் டவுசரை கழட்டிட்டு நைனா நாகேந்திரன் டவுசர் மாட்ட போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏய் எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பணிவு வரணும் சார். உனக்கு எல்லாம் வாய துறந்தா பொய். ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீங்க சூடு சொன்ன இல்லாத நீங்க இந்த அதிமுக காரங்க சத்தியமா சொல்றேன். ஜெயலலிதா ஒன்னிய மொண்டாட்டியோட பெரியார் இல்லைன்னு சொன்னாங்க அந்த அண்ணாமலை. சொன்னதா இல்லையா? அந்த கட்சியோட தலைவன் தானே. என்ன சொன்னாங்க சார்? இது இழுப்பூர் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் நிறைவாக இருக்கிற பகுதி, இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் நிறைய இருக்கிற பகுதி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது நாடாளுமன்றம். நம்மை பேசக்கூட அனுமதிக்கவில்லை. அதிமுகவின் நிலைப்பாடு என்ன இந்த விடயத்தில்? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? எடப்பாடியே பேசவில்லை. போய் அமித்ஷா கால நக்கி பிழைச்சிட்டு வந்திருக்க ஒரு கூட்டம். நேரடியாக போனால் அது கூட்டணி, கொல்லப்புறம் வழியா துண்ட மாட்டிக்கிட்டு போனா அது கள்ள கூட்டணி. இந்த அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கேடு. ஒரு வாக்கு கூட அவர்களுக்கு சென்றால் புதிய கல்விக் கொள்கையில் தொடங்கி நம்மை மீண்டும் வருணாசிரம தர்மத்திற்கு தள்ளுவதற்கான வாய்ப்பை இந்த அயோக்கிய கும்பல் நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் விஜயபாஸ்கருக்கு கடைசி தேர்தல். இந்த விராலிமலையை உதயசூரியனை உதிக்க வைப்போம், மீட்டெடுப்போம். 234 700 என்று சொன்னார். 200 முதல் தொகுதி அதிக வித்தியாசத்தில் விராலிமலையை வெற்றி பெறச் செய்வோம், உதயசூரியனை வளரச் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.